நம்புவோம். வாழ்க்கையில் நம்ம யாரையுமே நம்ப தேவையில்லை, தெய்வத்தை மட்டும் நம்பினாவே நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஆமாம், லைவில் வரவங்க லைவுக்கு லைக் கொடுங்க, லைவ் சேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஜான் சத்யா. ஆமாம் அக்கா, அதான் கரெக்டு தான். நம்ம யாரையுமே நம்ப வேணாம். நம்ம சாமி நம்ம கும்பிட்ற சாமியை மட்டும் நம்ம நம்பினாலே நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது. அதே மாதிரி காசு இருக்கும்போது நமக்கு உறவுகள் வந்து நிறைய வருவாங்க. காசு இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்மளை ஒருத்தர் கூட நினைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுவும் உண்மைதான். லைவில் இருக்கவங்க லைவுக்கு லைக் கொடுங்க, லைவ் சேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஜான் சத்யா. இன்னும் ஒரு லைக் மட்டும் வந்துச்சுன்னா லைவ் நம்ம முடிச்சுக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கொஞ்ச நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். இன்றைக்கி அமாவாசை. காலையிலே 11 மணிக்கெலாம் பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். வீடியோ லைவ் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டா லைவ் போடுறேன். என்னென்ன பூஜை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவில் சொல்லலாமா என்னன்னு தெரியல. எல்லா இந்துக்கள் கொண்டாடுற எல்லா பண்டிகையுமே நாங்கள் கொண்டாடுவோம். இந்துக்களோட பண்டிகை என்னென்ன இருக்கோ எல்லா பண்டிகையும் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இது ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நான் வீடியோ போடுறதோட நான் வந்து போன ஜூலையில் 2022க்கு அப்புறம் ஜூலையில் தான் நாங்கள் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தோம். அந்த ஷார்ட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஆடியில் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி எல்லா மாதங்கள்லேயும் நாங்கள் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லா பண்டிகையுமே நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் ப்ரோ, பாருங்கள். வெங்கடேஷ் ப்ரோ, நம்ம வெங்கடேஷ் ப்ரோ, நம்ம வெங்கடேஷ் இல்லை, இது இந்த ப்ரோவும் நம்ம வெங்கடேஷ் தான். பூஜை எண்ணும் போது சாமி வருமாக்கா? வரும். அந்த வீடியோ கூட இருந்தது, ஆனால் நான் அதை போஸ்ட் பண்ணல. நாங்கள் ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டு இருந்த வீட்டில் திடீர்னு சாமி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு அருள்வாக்கு சொன்னோம். இங்கே இல்லை, நாமக்கல்ல இருக்கச்ச. அப்போ வந்து அந்த பொண்ணு கூப்பிட்டு சொல்லும்போது, சரி ஆமாம் உண்மைதான்க்கா, நான் இந்த மாதிரி வேண்டியிருந்தேன், நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, நான் போய் அந்த நேர்த்தி கடனை செலுத்திட்டு வந்துடுறேன்க்கான்னு. காலையில் நார்மலாக இருக்கும்போது நேற்று உங்களுக்கு சாமி வந்துச்சுக்கா, சாமி வந்து எனக்கு இந்த மாதிரி அருள்வாக்கு சொன்னீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்க சொன்னீங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து போய் கீழே விழுந்து எழுந்திரிச்சு வந்தார். அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னிச்சு தம்பி. அது மாதிரி எனக்கு வரும் தம்பி. இப்போல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தம்பி. நாங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். கூட இருக்கவங்கெல்லாம் அவங்க தான் என்னை கேர் பண்ணிக்குவாங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போனோம்னா வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூடயே வருவாங்க. பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிலாம் கண்ணு மூணு தெரியாமல் சாமி ஆடக்கூடாது, பிள்ளைங்கள்லாம் கும்பலில் காணாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது திட்டுவாங்க.